ட்ரெய்லர் மட்டுமே ஒரு 11 வருஷம் பண்ணியிருப்போம் ப்ரோ. ப்ரொடியூசர் தெளிவாக சொன்னார், 1.5 நாளோ 2 நாளோ உள்ளே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு சார், அதுக்கப்புறம் படத்துக்குள்ள வரதெல்லாம் உங்கள் வேலை, நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. இவ்வளோ ப்ரெஷர் இல்லை. மிக்சிங் சரியில்லைன்றாங்க. ஐயோ மிக்சிங்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கே என்னன்னு தெரியாது, இவங்களா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரியலன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. படத்தை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும், ஸ்க்ரீனுக்கு வந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணும். தட் இட் செல்ஃப் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஊர்லேருந்து கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு வந்து பார்த்தேன். பார்த்தப்போ அப்படியா பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு உட்கார்ந்தேன். யாருக்குமே தெரியலையா? ஐயோ. பேசிக்கலாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அப்படியே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எல்லாத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் போனால் நல்லாயிருக்கும். சூப்பர். மார்ட்டின் ஸ்கார்செஸி கூட அந்த டைம் கிடைக்காது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆஃப் கேமரா பேசாததுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஃபுல்லாக ஆன் கேமரா பேசுகிறோம் அப்படின்னு. ஏன்னா அங்கே பேசிட்டேன்னா என்ன அங்கே பேசினதே இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 4 பேருமே இந்த வருஷத்தில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருந்திருக்கு. நான் பேச்சுக்காக சொல்ல வந்தோடனே அவர் டீம் சொன்னேன், எல்லா டீம் சொன்னேன் ஒலின்னா. ஸோ ஃபஸ்ட்டு கலையரசன் தங்கவேல் ஆண் பாவம் பொல்லாதது, அண்ட் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் 3 BHK, அண்ட் மாஸ்க் விக்ரன் அசோக் பிரதர், அண்ட் ஃப்ரம் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஸ்ரீகணேஷ் பிரதர் உங்களுக்கு இல்லை, கேள்வி இவங்களுக்கு. ஏன்னா ஸ்ரீகணேஷ் பிரதர் தவிர மீதி 3 பேருக்குமே டெபியூட் ஒரு சினிமா. ஏன்னா வேறு வேறு மீடியம்ல இருந்திருப்போம், பட் ஃபார்மேட் அப்படிங்கிறது சினிமா, அந்த பிக் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல எப்படி இருந்தது? படமாக கேட்பாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. பட் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த ஃபார்மேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது, இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யாருன்னு தெரியும், ஆர் மக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது முன்னாடி. பட் ஒரு படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நான் யார், என்ன மாதிரியான ஃபிலிம் மேக்கர் அப்படின்றது இந்த படமும் இந்த ப்ராசஸும் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அது எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிச் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு படம் ஃபர்ஸ்ட் காப்பி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்றது தான் என்னோட ஒரு புரிதலாக இருந்தது. ஓகே. பட் தென் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. படத்தை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும், ஸ்க்ரீனுக்கு வந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணும். தட் இட் செல்ஃப் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது ட்வைஸில் படம் எடுத்துக்கிறது கூட அது ட்வைஸில். ஆமாம். ஸோ இப்போ உங்களோட மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேரிட்டிவ்லி எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, என்னால் கொஞ்சம் போய் ஈஸியாக கதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். போய் வாய்ப்பு கேட்குறதுக்கு கொஞ்சம் 10 தடவை கேட்ட இடத்துல மேபி ஒரு 7 தடவை. ஓ, அப்போ 7 தடவை இல்லை, அது வாய்ப்பு நம்ம கேட்டு தான் ஆகணும். ஓகே. ஆமாம். ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி கம்மி ஆகும்னு நினைக்கிறேன். யூ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே. பட் இருந்தாலும் அந்த இது எப்படி இருந்ததோ மேக்ஸிமம் அதே ஃபார்மேட் அவ்வளோதான் இருக்கு. ஓகே. கலையரசன் அவர்கள் நான் முன்னாடியே ஆட் ஃபிலிம்ஸ் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன் பிரதர். ஸோ அந்த ஸ்கேலாக வந்துட்டு எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரில. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லாட்டி அங்கே போய் ஹேண்டில் பண்ணுறதோ அது பெருசாக தெரில. எனக்கு என்ன பெரிய வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, விக்ரன் பிரதர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நிறைய பேர்த்தோட ஈகோவை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். தட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அது ரொம்ப உண்மை. என்னன்னா நான் ஒரு மாதிரி நிறைய கோவப்பட்டு இருப்பேன். படம் எனக்கு இந்த படம் எனக்கு பக்குவப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் பிரதர். ஏன்னா ரியோனே வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணுறவங்களுக்கு அல்வா மாதிரி அந்த ஆள் ரியோனே அவருக்கு தான். ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்பாட்டில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ ஜாலியாக உங்களை வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. 8 மணினா 8 மணிக்கு முன்னாடி மேக்கப்போடு ரெடியாகி வந்து நிற்பாப்புல.
ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாகுது அப்படின்னா 1/2 மணி நேரம் அதிகமாக பண்ணி கொடுப்பாரு. நான் மூஞ்சி கொஞ்சம் சோகமா வச்சேன்னா, சரிப்பா நீ சொல்றத நான் செஞ்சுடுறேன் இருப்பா அப்படின்றாரு. எனக்கு கொஞ்சம் வாடினாலே சரிடா நீ சொல்றத செய்யறேன் நான் வந்து தொலை அப்படின்ட்டு வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. எனக்கு மிக்சிங்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல, மார்க்கெட்டிங் பண்ணும்போதும் சரி, அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு ரியோனே. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. 2வது இந்த பக்கம் மார்க்கெட்டிங் விக்கி சொன்ன மாதிரி, ஸ்வினித் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ப்ராசஸா இருந்துச்சு. அதுல தோளா வந்துட்டு விக்கி நின்னான், விக்னேஷ்காந்த் நின்னான். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஐடியா 20 ஐடியா எடுத்துட்டு வருவான். அதை நீங்க ஃபில்டர் பண்ணி இது மட்டும் போதுமே அப்படின்னு சொல்றதுக்கே அதுதான் என்னோட வேலையா இருந்துச்சு. இல்லடா இவ்வளோ பண்ண வேண்டாம், இது போதும் இது போதுன்றது தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா, நீங்க எவ்வளோ மார்க்கெட் பண்ணாலும், எவ்வளோ இது பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் 1 நாளைக்கு தான் 2 நாளைக்கு தான். அதை என் ப்ரொடியூசர் தெளிவா சொன்னாரு. மொத 2 நாள் 1 1/2 நாளோ 2 நாளோ உள்ள கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு சார். எவ்வளோ மார்க்கெட் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் படத்துக்குள்ள வரதெல்லாம் உங்க வேலை. நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் பிராக்டிகலா மொத நாள் கூட்டு வரது என் பொறுப்பு சார். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். குட்டிக்காரன் நடிச்சாவது மக்களை நான் உள்ள கூட்டு வந்துடுறேன். அதுலயும் பாதி என்னன்னா ட்ரெய்லர் ஒரு பெரிய சங்க். ட்ரெய்லர் மட்டுமே ஒரு 11 வருஷம் பண்ணியிருப்போம் bro. அவ்வளோ ஒரு படத்தை அத்தனை தடவை எல்லாத்தோட இன்புட்டும் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நீங்க ஸ்ட்ராங்காலாம் இல்ல இப்படிதான் அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கே ஒரு பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் படங்கும்போது ஓகே இது சொன்னா இது ஒர்க் ஆயிரும் போல இருக்கு. அப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரெய்லருக்கே ரொம்ப மெனக்கெட்டோம். ஸோ இது எல்லாமே என்ஜாய் பண்ணேன் பிரதர். பயங்கர ப்ரெஷரா இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு இங்கெல்லாம் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. போய் கேட்டதுக்கு அது ப்ரெஷர்னால வர்றதுதான் பிரதர், அலோபீஷியான்னு சொன்னாங்க. இங்க முடி கொட்டி அங்கெல்லாம் முடி கொட்டி நைட்டு தூங்கும்போது பல்ல கடிச்சு ஒரு பல்லு உடஞ்சு போச்சு உள்ள. அது திருப்பி போய் இது பண்ணி அதெல்லாம் இருக்கும் பிரதர். உங்களுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க அப்புறம் ஓடிடிக்கு காமிச்சு அவங்க சேல் பண்ணி அதை எடுத்து அது இவ்வளவு பெரிய ப்ராசஸா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்துச்சு. அவங்க கொடுக்குற ஷெட்யூல் இருக்கும். இந்த ஷெட்யூல்ல தான் நீங்க வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஓகே நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்துட்டோம்ல அப்படின்னு. ஸோ இதெல்லாமே புதுசா இருந்துச்சு பிரதர். என்ஜாய் பண்ணேன், நல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே. அண்ட் ஸ்ரீகணேஷ் பிரதர், இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்போ தமிழ் சினிமா த்ரில்லர் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டீங்கனாலே ஒன் ஆஃப் த கல்ட் அப்படின்னா டக்குன்னு அந்த லைனப்ல சொல்லுவாங்க, எடுத்தோட்டார்கள் தாண்டி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்று இருக்கும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க இவ்வளோ சொல்றாங்களே இந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ல அது பெருசா ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு அப்படின்னாங்களே, எடுத்தோட்டாக்கள் டைம்ல அது எப்படி இருந்தது? உங்களோட படத்தை நீங்க வெளியே கொண்டு போகணும். அப்போ வந்து ஐ திங்க் வந்து இஃப் ஐ எம் ராங், எம்எஸ் பாஸ்கர் தான் ஒரு ஃபேஸா இருந்தார் அந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஆமா, நான் டக்குன்னு போய் பார்த்துட்டோம் நாங்க. ஓகே. இல்ல நான் இவங்க சொல்லும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அப்போ இந்த அளவு இன்டர்நெட் சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ வந்துட்டு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு எப்படி எடுத்துட்டு போறோம்னு. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெஷ் ஷோவில் ஆரம்பிச்சு தான் படத்தை பற்றி அது வேகமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேல அது மேக்ஸிமம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக பரவாயில்ல, நான் சம்டைம் நினைப்பேன் இப்போ இருக்கிற இந்த ஓடிடி இதெல்லாம் இருந்தால் இன்னும் நிறைய பேரை நம்ம ஈஸியராகவே ரீச் பண்ணியிருக்க முடியும் அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்ல. எனக்கு ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ஒவ்வொரு இயர்லையுமே அப்போதான் அந்த படத்தை புதுசாக பார்த்துட்டு யாராச்சும் பேசுவாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு 2-3 இயர்ஸ் அந்த படத்தோட ட்ராவல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் அதை டிஸ்கவர் பண்ணி. இப்போ இன்கேஸ் நான் வெற்றி பிரதரையோ இல்லை எம்எஸ் பாஸ்கர் சாரையோ இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கேள்வி எடுத்தோட்டார்கள் தானே நான் போக மாட்டேன். ஸோ அதனால அந்த மென்ஷன் பண்ணி இவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு அது இப்போ பிரதர் சொன்ன அந்த பல்ல கடிச்சிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ஒன்று சொன்னார்ல, அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க ஒரு தாட் இருந்தது? இவ்வளவு ப்ரெஷர் இல்ல. ஏன்னா எப்படியும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி நாங்க ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்மி பேரு இந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன். அந்த படம் வெளியேற வரைக்கும் ரொம்ப யாருக்குமே பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆனா உண்மையில சமயத்துல நினைப்பேன், இப்போ ஒரு சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கும்போது இன்னுமே எல்லாரும் அந்த ஒர்க்கை இன்னும் அட்டென்ஷனோட பாக்குறாங்கன்றது ஒரு விதத்துல அது நல்லதா இருந்தாலும் இந்த ஒரு ப்ரெஷரும் ஆட் ஆகுது நமக்கு. அதை ஒர்க் பண்ணும்போது மென்டலா இதுவா அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ 4 பேருமே இது காமனான கொஸ்டின். ஏன்னா ஒரு படம் எடுத்துட்டீங்க, ரிலீஸ் ஆயிட்டீங்க, அஸ் அ டேரக்டரா உங்க நேம் சொல்லி இந்த டேரக்டர் சூப்பரா பண்ணார் அப்படின்னு. பட் இந்த 4 பேர்ட்டையுமே நான் காமனா பார்க்குற விஷயம், எனக்கு அஸ் அ ரைட்டரா நீங்க ஒர்க் பண்ண விதம், உங்களோட படங்களை நீங்க ஒர்க் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி நீங்க கிளைமேக்ஸ்ல அப்படி ஒரு பாயிண்ட் வச்சது,
நான் ஒருவேளை இருக்கலாமான்னு கூட நான் யோசிக்கல. நான் இப்போ என்னோட மூளை எப்படின்னா, இப்போ வரும்போதெல்லாம் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கும்போது இதுதானே அதுதானே அப்படிலாம் இருக்கும், காமனாக யோசிக்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த பாயிண்ட் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை இருந்திருக்கு, வேணா நீங்கள் அதை ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒன்று ப்ளே பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு அந்த இதில் பிடிச்சிருந்தது. உங்களோட படத்தில் ஸ்வீடார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று பேசணும். நீங்கள் அப்படி எடுத்திருந்தா நார்மல் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்திருக்கும். பட் உங்களோட கதையில் ஒரு நான் லீனியர் பேட்டர்ன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் அது பண்ணது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஜான்ரு ஷிஃப்ட் பண்ணு, எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் ஜான்ரு ஷிஃப்ட் 3 BHK இந்த மனுஷன் எப்படியா இந்த மாதிரி அப்படின்லாம் யோசிச்சது எனக்கு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம யூடியூப் ஒர்க்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் இதில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் நீங்கள் ஆர்ஜே விக்னேஷ் அவர்கள் யூஸ் பண்ண விதம் எனக்கு அது பர்ஃபெக்ட், பிச் பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ சீரியஸ் ஏன்னா சட்டிலாக இருந்தது, திடீர்னு பொங்கி எழுந்த விதம் வேற மாதிரி இருந்தது. டைலாக் வைஸாகவும் சரி, ரைட்டர் உங்களுக்குள்ள ரைட்டர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு படத்துக்கு படம் இல்லை ஃபர்ஸ்ட் படம் வந்து சார் ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவகுமார். அவரோட கதை தான் இது, அவரோட ரைட்டிங் தான் கம்ப்ளீட்டாக. நான் வாங்கி எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைலர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் முன்ன பின்ன சீன்ஸாகவும் இருக்கட்டும், ஒரு இந்த செட்டப் பே ஆஃப் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். கிளைமேக்ஸ் மட்டும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். கிளைமேக்ஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டோம். இன்டர் பிளாக்ல கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றிக்கிட்டோம். மற்றபடி எனக்கு இது ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே தெரியும் என்ன இதுவாக இருக்க போகுதுன்னு. சிவா தான் எவ்ரி அந்த ஸ்கிரிப்ட் யாருக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த படம் ஹிட்டு தான். அதை நம்ம எவ்வளோ பெரிய ஹிட் ஆக போகிறோன்ற இது மட்டும்தான் எனக்கு கொடுத்த வேலையாக இருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எந்த வகையிலையும் கம்மி பண்ணாமல் ஜஸ்டிஸ் பண்ணிடணும் அப்படின்ற விஷயத்துல தான் நான் தெளிவாக இருந்தேன். கொடுத்த ரிசோர்ஸை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து திருப்பி சிவாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, இந்த ஜான்ரு ஷிஃப்ட் சொன்னோம்ல, எனக்கு அதுதான் இப்போ 8 தொடர்கள் பண்ணீங்க, அது வேற ஒன்று, குருதியாட்டம் வேற ஒன்று. இது ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஃபீல் குட் கொண்டாடும் வெற்றிங்கிற மாதிரி இந்த வருஷத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் 3 BHK. இந்த பேட்டர்னுக்கு எப்படி மாறுனீங்க, டக்குன்னு அடாப்ட் ஆனது? திங்க் ஸ்ரீகணேஷ் எப்படி? இல்லை, எனக்கு ஒவ்வொரு படம் ஒரு ஜானர் போகிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம போன படத்தில் பண்ண அதே எந்த டூலையும் இதில் யூஸ் பண்ண முடியாது. புதுசாக நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கணுன்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு படம் எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்கான பார்ட். அந்த ரைட்டிங் ஸ்டேஜில் நமக்கு இது ஒரு ஐடியா வரும், அப்புறம் அதை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு கேரக்டர் கிடைக்கும், திடீர்னு ஒரு டயலாக் கிடைக்கும். ஸோ அப்படி அதை ஒவ்வொன்றா இப்படி பாயிண்டாக சேர்த்து ஃபைனலாக ஒரு பிக்சராக நம்ம பேப்பரில் பார்க்குறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரைட்டராக ரொம்ப எக்ஸைட்டிங்கான இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமும். எனக்கு இதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு ஹியூமன் ட்ராமா எழுதுனதில்லை. இதில் நம்ம வேற ஏதோ ஒரு த்ரில்லரா ஒரு மிஸ்ட்ரி அப்படி ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ இதுக்குள்ளே எப்படியெல்லாம் ஆடியன்ஸுக்கு நம்ம ஏதாவது மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு அதை ஃபிகர் அவுட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது ரிசர்ச் மாதிரி பண்ணீங்களா? ஏன்னா இது வந்து ஒவ்வொரு எமோஷனும் ஒரு பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த வீடு அப்படிங்கிறது பெரிய கனவு. அது எங்கே பார்த்து ஏதாவது பண்ணதா? பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணது அந்த மாதிரி? நிச்சயமா நம்ம எல்லார்கிட்டயும் பேசுவோம்ல. இப்போ அதுவும் இது எனக்கு இதுல என்ன ஒரு கிடைச்சதுன்னா, எல்லாருக்கும் ஒரு ரிலேட்டபிளா இருக்கிற ஒரு எமோஷன். நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடு. ஸோ நான் இதை பத்தி யார்கிட்ட பேசினாலும் அவங்களோட ஒரு பெரிய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க வளர்ந்த வீடு இருக்கும், அந்த மாதிரி. ஸோ நான் இந்த ஒவ்வொரு வீடையுமே ஒவ்வொரு கேரக்டரா எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான், இப்போ ஒரு லைன் வீடு இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். முடிஞ்ச அளவு வேற வேற லைஃப் ஸ்டைல எவ்வளோ விஷுவலா நம்ம படத்துக்குள்ள கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். எனக்கு ஏன்னா உங்ககிட்ட கூட சொன்னதில்ல, மெய்யலனுக்கும் இந்த படத்துக்கும் ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இவங்க வீடு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது பண்ணாங்க, வீட்டை விட்டுட்டு வெளில போறப்போ அவனோட எமோஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில பயங்கரமா பாதிச்ச படங்கள் இது ரெண்டு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு, எங்கள் 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டு இருக்காங்க, அசோக் செல்வன் அக்கா, அபிநயா, அந்த ஹாப்பி பிக்சர்ஸ் இருக்காங்களே. அவங்க வந்து நீங்கள் குருதியாட்டம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஷி கீப்ஸ் டாக்கிங் அபவுட் ஹிம். சூப்பர் டைரக்டர்டா, செம்ம டைரக்டர் ஸ்ரீகணேஷ், செம்ம கேரக்டர் அவர். ஆஸ் அ பர்சனாகவும் உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, ஆஸ் அ ரைட்டராகவும் டைரக்டராகவும் உங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீகணேஷ் இஸ் கோயிங் டு மேக் இட் ரியலி பிக். இன்ஃபேக்ட் நான் இந்த ஐடியா அவங்களுக்கு சொல்லி ஐடியாவா பிட்ச் பண்ணியிருக்கேன். அப்ப அசோக் ரொம்ப அவரோட லைன் அப் 2-3 இயர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆமா. So she has only good things to tell about you. ஓகே, அண்ட் உங்களுக்கு அதே தான். இப்போ இந்த ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும்போது, அண்ட் உங்கள் படம் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு பாயிண்ட்லையும் அது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷனில் இது யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குமா உங்களுக்கு? இல்லை, பதட்டம் இல்லை. எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா,
அதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து யோசித்த விஷயம். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தானே, கிடைக்காத வரைக்கும் தானே நம்ம எல்லாரும், கிடைச்சதுக்கப்புறம் நம்ம சேட்டையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்க அதே ஆளுங்க தான் வேலுவும் அவனோட வாழ்க்கையில் அவன் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் பேசிக்கலாக நான் ஒரு விஷயம் நான் யோசிச்சேன்னா, எனக்கு கெட்டவங்களை காட்டணும் அப்படின்னு. கெட்டவங்களை காட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தனுக்கு ஒண்டி குற்ற உணர்ச்சி வரணும். அதை அவனை நல்லவனை ஆக்கக்கூடாது, அவனை மனுஷனை ஆக்கணும் அப்படின்ற ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன் நான். அதை நான் யோசிச்சுட்டேன். அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதே மாதிரி எழுதும்போது இப்படி தான் எழுதணும், இந்த மாதிரி தான் எழுதணும், இதுக்கு இந்த 3 ஆக்ட் 4 ஆக்ட் அது வந்து பண்ணுவாங்க. இல்லை நான் அது கேலி பண்ணுவேன், எனக்கு புரியுது. எனக்கு அதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அது புரியாது. எனக்கு பிடிக்கணும் எழுதும்போது, அது முதல்ல எனக்கு பிடிக்கணும். கார்த்தி சார் சொல்லுவாரு, நீங்க எழுதுனீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்துருங்களே. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து சொல்லும் நீங்க போது எழுதுனா எப்படியாவது வந்துடும். ஆமா இதுதான் அது அப்படியே எடுத்துக்கோ. அப்படி நம்ம நினைச்சு எழுதி இருக்க மாட்டோம் சார். நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம், நம்மளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கும், நம்ம படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எழுதுவோம், ஆனா அது அதுவாவே வந்து உட்காந்துரும் கடைசியா. ஆமா. நான் வந்து பேசிக்கலாக 2 படம் வந்து நான் எப்போவுமே வந்து அந்த அந்த ஸ்கெலிட்டன் ஆஃப் த ஃபிலிம்னுவாங்க இல்லையா, ஒரு 2 படம் நான் பேசிக்கலாக எடுத்துப்பேன். ஒன்று அமைதிப்பழி எடுத்துப்பேன், ஆண்பாவம் எடுத்துப்பேன். ஓகே. இது 2மே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு அமைதிப்படிலேருந்து அந்த எந்த விதத்தில் சொல்லுவீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி? ஏன்னா எனக்கு வந்து அமைதிப்படியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கெட்டவனை இது வரைக்கும் உலக சினிமாலே காமிச்சதில்லை, உலகத்தில் இது வரைக்கும் அமாவாசை மாதிரி ஒரு கெட்டவனை காமிச்சதில்லை. நீங்கள் ஜோக்கர் எடுத்துக்கோங்களேன், ஜோக்கர் கெட்டவன் கிடையாது, இருக்கிறதுலே பயங்கரமான வில்லன் ஜோக்கர்னு வாங்கல. நாட் த ஹாக்வின் ஃபீனிக்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஹீத் லெட்ஜர். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சோகமான ஆள், ஆனால் அவன் ஜோக்கர். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு அவனோட பேரண்டிங் சரியில்லை, அதனால தான் அவன் வந்து அப்படி ஆனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அமாவாசை அது கிடையாது. அமாவாசை பேசிக்கலாம், அமாவாசை கிட்ட போய் உங்கள் தங்கச்சி அம்மா பொண்ணெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. அமாவாசை மாதிரி ஒரு கெட்டவனை நீங்கள் இப்போ யோசிங்களேன், இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த அத்தனை வில்லன்ஸையும் யோசிங்க, அமாவாசை மாதிரி ஒரு வில்லனே கிடையாது. He is the worst human being that you can ever see in your life. எனக்கு அமாவாசை ரொம்ப பிடிக்கும். அது எழுதுனது ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும், அடப்பாவி நாயை கொண்டு ஓட்டியா, அப்புறம் நாம வாழணுமே நான் என்ன மனுஷன் இது பண்ணும்போது என்ன சோறு தின்ன நன்றியா சத்தமாக இருக்கிற டக்குன்னு போயிடணும், உசுறு பொட்டுன்னு போயிடணும் அப்படின்னு எங்கேருந்து. ஸோ இது பேசிக்கலாக அந்த ஒரு மைண்டில் வச்சு ஒருத்தனை எழுதுனாங்களே, என்ன வேணால் அவன் பண்ணுவான் நான் நிற்கிறதுக்காக. ஸோ தட் இஸ் லைக் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. ஆண்பாவம் வந்து ஹியூமரில் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்கள் ஆண்பாவத்தோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பாருங்கள், டைட்டில் கார்டு வந்தனம் வந்த ஜனமெல்லாம் குந்தனம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் அந்த இப்போ போய் முடிஞ்சால் பாருங்கள். ஒரு தேட்டர் திறப்பாங்க, ஆனால் ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்கணுன்னா, உனக்கு ஹீரோ பில்டப் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆண்பாவத்தோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பாருங்கள். தேட்டர் திறக்கிறதுக்கு ஒரு பில்டப் கொடுப்பானுங்க, ஊரே கிளம்பி வருவான், தண்ணியில் குதிப்பானுங்க, அதுக்கப்புறம் வீட்டில் பூட்டிட்டு நடந்து வருவானுங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பாருங்க, ஒரு ஆஸ்பத்திரி திறந்தேன், பஞ்சாயத்து சீன் வரும், கமலா பழமா ஆளுக்கு 6 சொலையை பிடிச்சி தரத்துக்கு அப்படின்னு. பஞ்சாயத்து இல்லைங்க, பஞ்சாயத்து சீக்கிரமா பிடிங்க, ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக போறோம். அது போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, தேட்டர் திறந்தாரு. நீங்க பேசிக்கலா அந்த அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு இப்போ சீன் யோசிங்க, ஆக்சுவலாக வந்துடும். எல்லாமே காப்பி அடிச்சு எழுதுனது. ஸோ என்னோட ரைட்டிங் எல்லாமே இன்ஸ்பயர்ட். இன்ஸ்பயர்ட். ஓகே, எனக்கு இந்த விஷயம் சொல்லும்போது நான் மணிவண்ணன் சார் சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, அந்த மனுஷன்ட்ட பேப்பரே இருக்காது, ஸ்பாட்டுக்கு வருவாரு, வாயில சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, அது அவங்க அறிவாளிங்க, அவங்க அறிவாளிங்க. இது நம்ம எழுதி முடிச்சுட்டு பவுண்ட் எடுத்துட்டு அப்படியே பக்கத்திலேயே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் வரும். ஓகே. அண்ட் ஸ்மித், உங்களுக்கு நீங்க அந்த பேட்டர்ன் இப்படிதான் வேணும்னு பிடிச்சி? இல்ல, அது வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தது தான், பட் எழுத ஆரம்பிக்கும் போது நான் லீனியரா பண்ணணும்ன்ற ஐடியா கிடையாது. ஓகே. ஸோ இது 2 கேரக்டரோட ஒரு நாள் வாழ்க்கையில் நடக்க போற ஒரு இன்சிடென்ட். ஸோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கதை ஆரம்பிக்குது. ஒரு நாள் திடீர்னு ஆரம்பிச்சு அதே மறுநாள் விடிகாலையிலுக்குள்ள படம் முடியுது அப்படின்னும் போது இவங்க யாரு,
இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது, இவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்ற கதையெல்லாம் சொல்லணும்னும் போது திரும்ப நம்ம அது லீனியராக சொன்னோம்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ அதை கரெக்டான இன்டர்வல்ஸில் பிரேக் பண்ணி உங்களோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரலான்றது அந்த ரைட்டிங் ப்ராசஸில் முடிவு பண்ணது. ஓகே, எடிட்ல ரைட்டிங்ல டிசைட் பண்ணது. ஓகே, இப்போ ஓடிடி அப்படின்னு வரும்போது ஐ திங்க் அது வந்து தியேட்டர் ரிலீஸை விட ஒரு பெரிய ரிலீஸ் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தியேட்டரில் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும், நீங்கள் பின் பண்ணி காட்ட முடியாது. இப்போ பாருங்க இந்த சீன் இது, இந்த டைலாக் இது. ஆனால் ஆஃப்டர் ஓடிடி இது எடுத்து போட்டு ஒன்று பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கோ இல்லை திட்டுறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ ட்ரால் பண்ணுறாங்களோ அது எடுத்து போட்டு ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்குது. ஓடிடி ரிலீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுங்க? ஐ திங்க் மாஸ்க் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஓடிடியில். எஸ், அது எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போய் ரிலீஸ் ஆனால் இன்னும் 4 நாள் ஓடுமேன்னு ஆசைப்படுறேன். ஆமா, ஓகே, ஆமா சார். நான் ஆக்சுவலாக கேட்டேன் சார், 29th ரிலீஸ் இருக்கும்போது அண்ணே வாய்ப்பே இல்லையா அண்ணே, இல்லப்பா முன்னாடியே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா. அது இந்த விஷயத்துல சுனித் பிரதர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு, ப்ளீஸ் அந்த விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்று இருந்தது. ஆமா. ஸோ எனக்கு வந்து என் படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிச்சு அந்த செகண்ட் வீக்ல தான் ஸ்லோவா வந்துட்டு பிக்கப் ஆக ஆரம்பிக்குது படம். அண்ட் தென் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கெல்லாம் வந்துட்டு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போய்கிட்டு இருக்கும்போது படம் ஓடிடியில் வந்துருச்சு. அண்ட் தென் கிராஜுவலாக ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது அண்ட் தென் இப்படி போயிட்டு இருந்தது. பட் தென் ஓடிடி ரிலீஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்வீட் ஆர்ட்டை வந்து இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துது. ஜென்ரலாக வந்துட்டு தியேட்டர் ரிலீஸில் ஒரு சில ரெகக்னிஷன்ஸ் அது நமக்கு சில பேர் விஷ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. எனக்கு வந்து ஓடிடிக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நடந்தது. அப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ தேர்ட் வீக்ல செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்ல பிக்கப் ஆச்சுனீங்களா ப்ரோ? அப்போ அது அப்படியே விட்டுருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும்ல. இல்லை, இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் முன்னாடி ஓடிடி பிஸ்னஸ் முடிச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஓடிடி ரிலீஸ் டேட்டை ஆன் பேப்பர் போட்டு தான் சைன் பண்ணுவாங்க. ஓ ஓகே. பெரிய படத்துக்கு வேணா அவங்க புஷ் பண்றாங்க ப்ரோ. இல்ல சார், டேட்டை புஷ் பண்றாங்க. இல்ல பிரதர், என்ன நடந்தது ஒரு பெரிய படத்துக்கு நடந்தது, பெரிய படத்துக்கும் நடக்குது, சின்ன படங்களுக்கு ஐயா வளர போற பெரிய படத்துக்கும் நடக்குது, சின்ன படத்துக்குமே சார். ஒரு பெரிய பலம் நீங்க அதை வித்துட்டோம் அப்படின்னா தைரியமா ஒண்ணு இறங்குறாங்க. அது ஒரு பெரிய பலம். எனக்கு அக்டோபர் 31 ரிலீஸ்ன்றதுக்கு முன்னாடி நவம்பர் எண்ட்ல தான் ஓடிடி ரிலீஸ்ங்கிறத முன்னாடியே ஃபிக்ஸ் இல்ல வித் டேட்டோட பண்ணுவாங்க. டேட்டோட எனக்கு வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இதுதான் ஷெட்யூல் உங்களுக்கு அப்படிங்கிறத. நீங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க முன்னாடி வரதுன்னா உங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க. நாங்க ஏன் தியேட்டருக்கு முன்னாடி வரது உங்க இஷ்டம்னாங்க. அதுல காந்தாரா வருது, பெரிய மேக்னம் ஆப்பஸ் ஒன்று வருது, இட்லி கடை வருது, அது ஒரு பெரிய மேக்னம் ஆப்பஸ் வருது, அது கூட போட்டி போட்டோம்னா நம்மளுக்கு தியேட்டரே கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இதுதான் கரெக்டான டேட்டா இருந்துச்சு, வேற வழியே இல்லாம தான் தியேட்டருக்கு. நாங்க தான் கொஞ்சம் லேட் பண்ணோம். அவங்க என்னன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஷெட்யூல்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுதான் ஷெட்யூல்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி ஏதாவது புஷ் பண்ணி நம்மளுக்கு தியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு கிடைக்கிறது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. கரெக்டான சின்ன படம் அப்படிங்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான தியேட்டர்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓடிடியில் இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்குல இருந்தெல்லாம் எனக்கு நிறைய மெசேஜ் பண்றாங்க, எக்கச்சக்கமான பீப்புள் தெலுங்குல இருந்து பண்றாங்க. நார்த் இந்தியால நேத்து ஒருத்தன் காசியாபாத்ல இருந்து ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஒருத்தர் காசியாபாத் மேப்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்க அவங்க நான் இந்த மாதிரி காசியாபாத் பிரதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஓகே டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து தெலுங்கு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் தெலுங்கு நல்லா தெரியும்ன்றதுனால தெலுங்கு ஃபுல்லா உட்காந்து QC பார்த்தேன். மலையாளம் ஓரளவுக்கு நான் பார்த்தேன், ஓரளவுக்கு புரியும், பாதி புரியாதுன்னு வைங்களேன். மற்றதெல்லாம் ஹிந்தியெல்லாம் அவங்கவுங்க தான் QC பார்த்தாகணும், அவங்கவுங்க தான். ஆனா பட் நல்லா பண்ணியிருப்பாங்க போல. எல்லா இடத்துக்கும் முரட்டு ரீச் சார். ஸ்ரீகணேசன் ஸ்ரீகணேசன் சொல்லிட்டு இருந்தாங்க, 8 தோட்டாக்கள் இருக்கிறப்போ அந்த ஓடிடி அந்த ரீச் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. எனக்கு அதை நான் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றேன். எல்லா இடத்துக்கும் ஒரு ரீச், ஒரு அசுர பாய்ச்சலா இருக்கு அந்த ரீச்ங்கிறது இன்டர்நெட்டுக்குள்ள. அஃப்கோர்ஸ் வந்துட்டு தியேட்டருக்கு ஒரு பெரிய இது இருக்குங்க. தியேட்டருக்கு என்னன்னா நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஒரு 20 தியேட்டருக்கு போனோம், தியேட்டர் விசிட்டே தமிழ்நாடு ஃபுல்லா போனோம். அங்க ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் இருந்துச்சு. டவுன் சவுத் தமிழ்நாடுலாம் ரொம்ப பெரிய லவ்வை பார்த்தேன் நான். அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ ரிசீவ் பண்ணி அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப நல்ல பெரிய லவ்வை பார்த்தேன். அது ஒரு வேற ஏரியானா, நம்ம இன்டர்நெட்ல ஒரு பெரிய வசதி என்னன்னா ஈஸியா ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க இல்லையா, அதோட தாக்கமும் அந்த இன்டர்நெட்ல இருக்கிற தாக்கமும் வேறையா இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் வேற, தியேட்டர் தான் பிக் நம்பர், எப்பவுமே தியேட்டர் தான் பிக் நம்பர்ஸ், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரீச்சா ஒரு டைவர்சிபிகேஷன் வந்துட்டு ஓடிடி கிடைக்குதுன்னு நம்புறேன்.
ஓகே, இந்த சேம் ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சா 3 பிஹெச்கேல? எனக்கு என்ன, இது ஹானஸ்ட்டாக இருந்தது. 3 பிஹெச்கே எனக்கு 4 படங்கள் மேலேயுமே இருந்தது. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் நான் நினச்சிட்டு இருந்தேன், அது ஓரளவுக்கு சினிமா ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு பிஸ்னஸ் இப்படி தான் ரன் ஆகும் அப்படின்னு. இந்த நம்பர் அடிக்கும் இந்த படம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த போது எனக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்கள் 4 பேருக்குமே இந்த ஃபீல் இருக்கு. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வைஸாக நான் கேட்குறேன். ஸ்டார்ட் வித் எனக்கு அதான் இன்னும் எனக்குமே நம்பர் எக்ஸாக்டா அப்படி புரிஞ்சுக்க முடியல. இந்த படம் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்த்தா. பட் நீங்க சொன்ன மாதிரி ஓடிடியில் வந்தப்புறம் அதோட ரீச் எனக்கு இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இவர் சொல்ற மாதிரி பாகிஸ்தான்ல அந்த மாதிரி வேற வேற கண்ட்ரீஸு வேற அது பயங்கர இதுவா இருந்துச்சு. இன்னொன்று இப்போ முன்னை விட அதுதான் ஓடிடி இன்டர்நெட்டோட இது ரொம்ப ஜனநாயகமா ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒன்று ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப ஹார்ஷாகவும் இது எனக்கு ஒர்க் ஆகலைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுது. ஏன்னா அது நிறைய இது நான் 3 பிஹெச்கேவும் இருந்தது ஒரு சில இது. எப்படி இந்த மந்த்லி இது சேவ் பண்ணால் இது கம்மியான அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மேபி எனிதிங் இருக்கலாம். முன்னாடி உங்களுக்கு மேபி நேர்ல சொல்லும்போது ஹர்ட் ஆகாம அது ஒரு மாதிரி பாலிஷ்டா வர்றது, இன்னைக்கு ஒர்க் ஆகுதுனாலும் அது சூப்பரா வருது, ஏதாவது ஒர்க் ஆகலைனாலும். ஓகே, ஸோ அந்த ஒர்க் ஆகாத எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரதர் உங்களுக்கு மாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ஒரு ஐடியா அவர் சொன்னாங்க, நல்லா இருந்தது, பட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. அது உங்களுக்கு ஹிட் ஆச்சா? கரெக்டுங்க, அதெல்லாம் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு. அது எல்லாமே நான் ஒர்க் பண்ணணும். அண்ட் அதில் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து கதை தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா கதையும் இட்ஸ் ஆல் த சேம் தட் வி சி த லைஃப் அரவுண்ட் அஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு மேக் இல்லையா? ஆனால் அந்த கதையை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்றதுல அவங்க ஃபீட்பேக் கொடுத்தா நான் 200% ஏற்றுப்பேன். அ பாய் மீட்ஸ் அ கேர்ள் இஸ் அ ஸ்டோரி ஃபார் எனி லவ் ஸ்டோரி. அது தப்புன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அதுக்குள்ளே இருக்க ட்ரீட்மெண்ட்டை தான் தப்புன்னு சொல்ல முடியும். அதோட ஸ்க்ரீன் ப்ளே தப்புன்னு சொல்லலாம், அதுக்குள்ளே இருக்க டெக்னிக்காலிட்டிஸ் தப்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் என்ன தப்புன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். எனக்கு பர்சனலாக ஆடியோவில் ப்ராப்ளம் இருந்தது. ஜார்ஜ் மரியம் சார் இருக்கு. ஆமாம், அது இருந்தது. அது இட்ஸ் ஆல் ஆன் மீ. ஓகே, இட்ஸ் ஆல் ஆன் மீ. அண்ட் இட் வாஸ் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் கால் எடுத்தேன், இப்படி தான் வேணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அது மாற்றினது? இல்லை, நான் 2 தடவை அவரை கூப்பிட்டு டப்பிங் பண்ணேன், எனக்கு 2 தடவையும் ஒர்க் ஆகலை. ஓகே, எனக்கு அந்த இமோஷன் வந்து இதாகல. 3ஆவது தடவை அவரால் வர முடியல. அவர் வெளியூரில் இருந்தார். அது அவர் தப்பு இல்லை, ஏன் தப்பு. சரி, நம்ம வேறு ஆளை வச்சு டப் பண்ணிக்கலான்ட்டு அந்த டெசிஷன் நான் எடுத்தேன். ஸோ அது ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் எனக்கு படத்தோட ஆடியோலேயும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஆடியோ கொஞ்சம் நல்லா இருந்திருந்ததுன்னா, கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருந்து வார்த்தைகள் சில இடங்கள்ல எனக்கு வந்து கேட்காம போயிடுச்சோ அப்படின்ற விஷயம் எனக்கு இருக்கு. எனக்கு அப்படி இருந்த மாதிரி எனக்கு தோணல. அப்படியா? எனக்கு அது இருந்தது. ஓகே, மேபி ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, எனக்கு இப்போ எனக்கு படத்துக்குள்ள போயிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியல. நான் படத்துக்குள்ள போறேன், சுத்தமா நிறைய விஷயம் ஒர்க்கே இல்ல சார். என்ன ஆகல. மேடம் சார், எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க ஒரு 200 தடவை படம் 300 தடவை பார்த்திருப்பீங்க. மேபி உங்களுக்கு அது தெரிய அதே மாதிரி பல்ல கடிச்சு ஆமா, எங்களுக்கு அப்படி தெரியல சார். ஒன்ஸ் கதைக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு அதை பத்தி இதை நோட்டீஸ் பண்ணி மிக்ஸை பத்தி பேசுறாங்களா ரிவ்யூல? ஆமாமா, மிக்சிங் பத்தின பேசுறாங்க என்கிட்ட. மிக்சிங் பத்தி சொல்றாங்க, மிக்சிங் சரியில்லைன்றாங்க. ஐயோ, மிக்சிங்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கே என்னன்னு தெரியாது, இவங்களே என்னன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரியலன்னா அது கரெக்டா தான் இருக்கும். சரி, நான் திருத்திக்கிறேன், ஓகே அப்படின்னு நான் வந்து அது ரிவ்யூ சைடுல இருந்து வந்து ஆடியன்ஸ் சைடுல இருந்து. ஆடியன்ஸ் சைடுல வந்து நிறைய மிக்சிங் ஆடியன்ஸ் சைடுல ப்ராப்பரா வருது எனக்கு. ஒருவேளை ஆமா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணும் நம்மளுக்கு 2வது தடவை சொன்னா என் கான்ஃபிடன்ஸ்ல பிரேக் ஆயிடும் எனக்கு. ரொம்ப ஈஸி. படத்துல எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் சார். நீங்க யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆமால வினீத்துக்கு தெரியும், ப்ரிவியூ போட்டு முடிச்சோன்னே ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர்த்த கூட்டு வந்து பார்க்க வச்சேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 40-50 பேர் வந்து பார்த்தாங்க. பார்த்தப்போ ஆண்பாவம் அப்படியா பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்னு யாருக்குமே தெரியலையா? இன்டர்வல்ல செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்டர்வல் பிளாக்ல அப்படி சொன்னோன்னே, அண்ணே என்ன எப்படி சொல்றாங்கன்னு, நான் அப்பவே அந்த டயலாக் வைக்க சொன்னேன்ல உன்னை அப்படின்ட்டாரு. சரி, அவசரமா போய் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டயலாக் நாங்க தூக்கி இருந்தோம், ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அதை வச்சா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சார் அப்படின்னு போயிட்டு ப்ரொடியூசர்ட்ட சரி பண்ணுங்க கலை அப்படின்ட்டாரு. இப்போ அன்னைக்கு 180 பிரிண்ட்டுக்கு ஒரு 3.5 லட்ச ரூபாய் என்னமோ செலவாச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஷோக்குள்ள அது எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடுச்சு அந்த சேஞ்ச். ஓ, இது நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? நீங்க 31ஆம் தேதி ரிலீஸுங்களா? 30ஆம் தேதி நைட்டு. நடக்கும்.
சாரி 29ஆம் தேதி ப்ரிவியூ, 30ஆம் தேதி அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணி 31 ரிலீஸ் 31 ரிலீஸ், 30ஆம் தேதி எல்லாத்தையும் பண்ணி 30ஆம் தேதி காலையில 1 மணிக்கு நான் அனுப்புறேன் எல்லாத்துக்கும், எல்லா இடத்துக்கும். நைட்லாம் தூங்கவே இல்லை, யாருமே தூங்கல. ஆடியோ இன்ஜினியர் வேற தூங்கிட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சி எழுப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அதை பண்ணி, எடிட்டரும் நானும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம், கேஜியும் நானும் ஸ்ட்ராங்கா இருந்து அத்தனை பேர்த்துக்கும் அனுப்பிச்சுட்டு ஓகே அடுத்த நாள் வந்தோடனே அப்பாடா இப்ப அப்படின்னு. தெரிஞ்சது ஆக்சுவலா ஆனா பல்லு நைட்டு என்னன்னா என்ன பிரதர்னா புரியுது, கொஞ்சம் பேர்த்துக்கு புரியுது, நிறைய பேர்த்துக்கு புரியல. அப்படிங்கும்போது இப்ப நிறைய பேர் அது இல்லைனாலும் புரியுது அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க. அன்னைக்கு நைட் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, அது வந்துட்டு இம்மன்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஐயோ அப்போ ஒருவேளை இதனால எல்லாமே ஓவர் திங்க் பண்ணி நம்மள எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு அதனால அதை போய் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே, இந்த இது உங்களுக்கு இருந்திருக்கு அப்போ. ஏன்னா எனக்கு நான் ஹானஸ்டா சொல்றேன்னா, எனக்கு குருதியாட்டம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு கன்வின்சிங் இல்லை. ஏன்னா எனக்கு நீ 8 தொட்டா மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஜெனரல் ஷிஃப்ட் ஆகி எழுதியிருந்தார், நல்லா எழுதியிருந்தார். ஒரு ஆக்ஷன் மசாலா பேட்டர்ன் என்ன இருக்கணுமோ அதை நீங்க எழுதிருந்தீங்க. பட் எனக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கன்வின்சிங் ஆகல. டிவியில் உட்காந்து பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட் எனக்கே வந்துச்சு. அது சின்ன சின்ன இந்த ட்விஸ்ட் நீங்க வச்சு இந்த மூமெண்ட் எனக்கு டிவியில் பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு. பட் இந்த பதட்டம் உங்களுக்கு இருந்துச்சா குருதியாட்டம் ரிலீஸ் டைம்? ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆன படம். அதுதான் ஆக்சுவலா ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு அந்த டைம்ல. இன்ஃபேக்ட் நான் படத்தை அட்டஸ்டச்சா பார்த்ததே ஆல்மோஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு 2 days முன்னாடி தான் பார்க்குறேன். ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தது. ஒரு டிஏல போய் ஒரு ஸ்லாட் வாங்கி பார்க்க கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் இதே மாதிரி ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 2-3 days முன்னாடி பார்க்குறேன். எனக்கு சில கரெக்ஷன் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறேன். இங்கெல்லாம் இந்த கிளிச் இந்த கட்டெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு. அவ்வளோ பண்ண முடியாது, ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கிறது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ரிப்பேர் பண்ணி அந்த டைமுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது தேடி. இல்ல உங்க படம் தான், நீங்க போய் கேட்டு வாங்க முடியும். இல்ல பிரதர் அப்படியெல்லாம் கிடையாது பிரதர். எங்க தாட் அப்படி இருக்கு, அதனால அவர் முறைக்கிறதே மெயினா கிரியேட்டிவ் விஷயம் ஒரு டைரக்டருக்குள்ள இருக்கலாம், ஃபினான்ஷியலான விஷயம் ஃபினான்ஷியலான நிறைய இருக்கு. அவ்வளோ விஷயம் ரெண்டாவது இருக்குல்ல, அந்த கிரியேட்டிவிட்டி சுற்றி அவ்வளோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல. அந்த 15,000 ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணதுலாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு போனேன். 15,000 ரூபாய்னா 3 லட்சம் ரூபாய் டோட்டல் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் அந்த நிலைமைக்கு போயிட்டேன். எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது. வாங்க போ பரவாயில்ல சார். இல்ல அவருக்கிட்ட நான் போனா ஒரு மாதிரி பண்ணுவேன். ஐயாரு காலில் ஓகேன்றாரு. மத்தவங்களும் அதே மாதிரி கேட்கறதும் வந்து எனக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 20 தடவை போய் கேட்டோம், இதை மட்டும் மாத்திக்கிறமே இதை மட்டும் மாத்திக்கிறமே அப்படின்னு. ஆமா, சோ அப்படின்னும் போது கொஞ்சம் சார் யூ வில் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் பிரதர். நல்ல ரெஸ்பான்ஸ் அது இருக்கும் பிரதர். நீங்க பாருங்க, அவங்க கண்டிப்பா இருக்கும் பிரதர். அது என்ன மேட்டர்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது ஆமால இதை பண்ணிருக்கலாமோன்ற மேட்டர் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். ஒரு 200 தடவை 300 தடவை பார்ப்பீங்க. ஆடியோ மிக்ஸ் பண்றப்பவே நான் ஒரு 6-7 தடவை பார்த்தேன். ஒரு ரீலா நம்ம இந்த ரீல்ல ஓகே இந்த டெய்ல அடுத்த சீனுக்கு நீங்க கேரி ஓவர் பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த மியூசிக் கம்மி பண்ணுங்கன்னு நீங்க உட்காருங்களா. ஒரு ரீலுக்கு நீங்க வந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க, ஆடியோ மிக்சிங்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களா. அப்பவே உங்களுக்கு வந்துட்டு சேச்சுரேட் ஆயிடும். நீங்க அதுக்கு முன்னாடியே எடிட்ல ஒரு அத்தனை தடவை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் கட் பண்ண அத்தனை தடவை பார்த்துருப்பீங்க, பிஜிஎம்ல உட்காந்து அத்தனை தடவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். அப்போ அடுத்தவங்க சொல்றது பயங்கர வேலிடா படும். ஆமாமா, சுத்தமா ஜட்ஜ்மெண்ட் போயிடுங்க. சுத்தமா ஜட்ஜ்மெண்ட் போயிடும். ஒரு மேபி என்னன்னா அந்த ஒரு விண்டோ இருக்கும் இல்லையா, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் அப்போ இட்ஸ் அகைன் டிக்கிங் பாம் தான். பணம் போயினே இருக்கு ஒரு பக்கம். ஆனால் பேசிக்கலாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அப்படியே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எல்லாத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு ஒரு வாரம் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் போனால் நல்லா இருக்கும். சூப்பர். ஆனால் அது வாய்ப்பே நோ. அதாவது ஸ்கார்செசி கூட அது வந்து மார்டின் ஸ்கார்செசி கூட அந்த டைம் கிடைக்காது. அதுதான் அது வந்து அது பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளே வந்து ஐயோ நம்ம என்ன சும்மா இருக்கும், இன்னும் அவ்வளோ வேலை இருக்கே சும்மா இருக்கும், நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும். அதுக்கு அடுத்து அந்த மாதிரி இருந்தால் நம்ம நிறைய ப்ராப்ளமை வந்து நிறைய தப்புகளை நம்மளால் குறைக்க முடியும். we just need to drop everything, don't do anything, go out, chill, maybe come after 4-5 days or a week. கண்ணு ஓப்பன் ஆகி நல்லா தெரியும், நிறைய விஷயம் கண்ணு ஓப்பன் ஆகி தெரியும். இல்ல அதுதான் போனாலும் படத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியும். ஆனா பேசிக்கலா நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்குவீங்கல்ல, பயங்கரமா சாப்பிடுவீங்க, யார்கிட்டயாவது உட்காந்து பேசுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது இந்த மாதிரினா மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour டைம் எடுத்துட்டு அதுல முதல்ல பேப்பர்ல எழுதும் போது ஒரு டெசிஷன் எடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவு அதை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி எடுத்த சில டெசிஷன் எனக்கு ஐ அம் ஃபார்ச்சுனேட் வித் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் பிரதர், பிரகாஷ், எஸ்கே அண்ணன்,
ஸ்வினித் எல்லாரையும் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்க எப்படி இருக்கு அவங்க நிறைய வேலிடான இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே நான் இன்கார்பரேட் பண்ணேன். பிரதீப் ராகவ் சார் கடைசி நேரத்தில் படம் பார்த்துட்டு அவருக்கு ட்ரெய்லர் கட் பண்ண முடியுமா அப்படின்னு போய் நான் கேட்டு போய் நின்னேன். இப்போ பயங்கர டைட்டாக இருந்தார் சார். அவருக்கு 2-3 படம் அவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா டிராகன் அப்போ ஃபுல்லாக டியூட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் அவர் பார்த்துட்டு சஜஷன்ஸ் சிலது கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க இல்லைங்களா, ஆடியன்ஸ் மைண்டோட பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அந்த ஸ்வீடார்ட் பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேள்வி தான். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அந்த ரிலீஸ் டைமில் இருக்கிற அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி, ஸ்வினித் நீ ஹேண்டில் பண்ணது எப்படி இருந்தது? ஏன்னா அந்த தியேட்ரிக்கல் ப்ரொமோஷன் இதெல்லாம் ஒரு ஆமாம். எனக்கு வந்துட்டு கூட மணி பிரதர் வந்தாரு, ரியோனே வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சே கூட இருந்தாங்க. விக்கி இருந்தான் தோல் மேலேயே. அந்த தலைமை தனியா ஹேண்டில் பண்ண நிறைய விஷயத்த. ரியோனா மட்டும்தான் இருந்தாரு. அதுதான் இப்போ இந்த 3 தலைகள் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு பெரிய குரூப் இருந்தது. சரத்குமார் சார், தேவேனி மேம்லாம் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரிலீஸ் டைம்ல. பட் இங்க ஸ்வீடார்ட் பொறுத்த வரைக்கும் ரியோனா மட்டும்தான். ரியோனா மேஜர் புஷ்ஷா இருந்தாரு. இப்போ இவரு நிறைய இடத்துல இன்டர்வியூ யுவன் சார் வந்து பிசிக்கலா இங்க இல்ல, ரிலீஸ் டைம்ல வந்துட்டு சார் துபாயில இருந்தாரு. பட் தென் அவர் சைட்ல இருந்து ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் இருந்தது. ஓகே உங்களுக்கு இது வேணும்னா அதை பண்ணுங்க அப்படின்றது. பட் எக்ஸிக்யூட் பண்றதுல ஒரு பெரிய டாஸ்க் இருந்தது. இப்போ இவங்க சொன்னாங்களா நாங்கள் எத்தனை ஒப்பீனியன்ஸ் கேட்டோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், இதை பண்ணலாம் வேண்டாம்னு. கடைசி ஒரு முடிவெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிவியூ ஷோ அன்னைக்கு ஒரு 10 விஷயம் புதுசாக தோணும். அத்தனை நாள் கண்ணில் படாதது எல்லாமே நிறைய தோணுச்சு. எனக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் ப்ரிவியூ போடுறோம். காலையில ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் 7:30 பரவாயில்ல. எனக்கு வந்து 6:30 மணிக்கு சென்சார் கிடைக்குது சாயங்காலம். 7:30 மணிக்கு ப்ரிவியூ ஷோ போடுறோம். ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சென்சார் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் ஆட் ஆகி வருது. எனக்கு கியூப்ல போயிட்டு ஃபைனல் கியூசி செக் பண்ண முடியல. டேரக்டா ப்ரிவியூவில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே மொத்த டீமும் அசம்பிள் ஆகி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சிங்க் அவுட் ஆகுது. ஃபுல் ஆடியோ சிங்க் அவுட் ஆகுது. அப்போ ப்ரிவியூ முடிச்சுட்டு திரும்ப போய் கியூப்ல உட்காந்து சிங்க் கரெக்ட் பண்ணி ஸோ எல்லாமே நடக்கும். அண்ட் தென் நமக்கு வந்து இதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. இப்போ அவர் சொன்னார்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கேட்கும்போது அந்த ஒப்பீனியன்ல கான்ட்ரடிக்ட் ஆகுது. இவர் எது நல்லா இருக்குன்னு சொல்றாரோ அதை இன்னொருத்தர் இது நீங்க கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட்ல இருந்து ஒன்று வருது. ஸோ இதை ஹேண்டில் பண்றதுன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. இது ஹேண்டில் பண்ணி இதுல இருந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து இதுதான் ஃபைனல் ப்ராடக்டா இருக்க போகுதுன்ற அந்த கால் எடுக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. ஆமா. ஓகே பிரதர், நீங்கள் இப்போ 3 BHK பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஃபீல் குட் இருக்குது. நான் ஜென்ரலாகவே கேட்குறேன். இப்போ ஃபீல் குட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒன்று யோசிச்சு நான் எழுதுறேன், ஓகே நானும் உட்காந்து ஒன்று எழுதுறேன் அப்படின்னாலே, ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னா இது இந்த படத்தில் இருக்கே வேணாமேன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருவேன். இது அந்த படத்தில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிழிச்சு போட்டுருவேன். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ டஃப்பான ப்ராசஸ் இதுன்னா, நம்மளது உள்ளே சொல்லணும், நம்மளோட ஸ்டைலில் ஒன்று வெளிக்கொண்டு வரணும். இது அந்த படத்தில் இருந்த சீன் மாதிரி இருந்துடக்கூடாது, அந்த படத்தில் இருக்க மாதிரி அந்த படமாகவும் இருந்துடக்கூடாது. அது எவ்வளோ டஃப்பான ப்ராசஸ் எனக்கு. அது எவ்வளோ டஃப். 2-3 விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணன்கிட்ட நான் வந்தோடனே அந்த கேள்வி தான் கேட்டேன். வந்தோடனே அதான் கேட்டேன், அண்ணே எப்படி நான் உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ்னா, நான் தனியாக தான் கலை பண்ணுவேன், உட்காந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ரைட்டர்ஸ் நிறையா வந்தால் அந்த கொலாபரேட்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மேட்ரு தான். ரிசர்ச் போட்டோம்னா அதில் ஒரு நிறைய கிடைக்குங்க. இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் போய் உட்காந்துருந்தேன் சைதாப்பேட் ஃபேமிலி கோர்ட்டில் போய் ஒரு 2 மாதம் உட்காந்து அப்சர்வ் பண்ணோம். அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ் நிறையா பேசணும். அங்கே நீங்கள் கேதர் பண்ணுற மேட்ரு ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சொல்லுவீங்களே, நம்ப முடியாதான ட்ரூத்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே டிஸ்கவர் பண்ணுவீங்க. மேரிட்டல் லாவில் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படியா? எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் செட்டில்மெண்ட்டாக கொடுக்குற வேண்டியது இது மேட்டர் டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளே வராது. ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்கிறது. அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய புதுசாக கிடைக்குங்க. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். அது எப்பவுமே ரைட்டிங் ப்ராசஸ் தனியாக தான் உட்காந்து பண்ணுவீங்களா? நான் வரைக்கும் அப்படி எழுதுற மாதிரி இருந்துச்சு. நான் இன்ஃபேக்ட் நிறைய ரைட்டர்ஸோட ட்ரை பண்ணேன். இங்கே ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்குல்ல, ஒரு டைரக்டர் படம் மவுண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்காது. அதனால அது ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ஒரு ரைட்டரோட உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான
அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்குல்ல, ஐ திங்க் ஹாலிவுட்ல எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி ஸ்கிரிப்ட் ஆக்குறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்கே மேக்ஸிமம் அந்த டிரெக்டர் தனியாக பண்ணுறது தான் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதனால நான் வேற வழி இல்லாம தான் ஒவ்வொரு படமும் தனியாக ஓகே எழுத வேண்டியதா இருக்கு. ப்ரோ உங்கள் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா நான் வந்து இட் வில் பி மைண்ட், அது நான் தனியாக தான் உட்காந்து பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு நான் பவுன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்போது பிளடி பர்கர் டைரக்டர் சிவபாலன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எழுதுறது நான் தனியாக தான் எழுதுவேன். அண்ட் ஐ வில் நாட் ஹாவ் எனி ஃபார்மேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதுவேன். ஆனால் அதே மாதிரி எனக்கு டைப்பில் வராது, எனக்கு எழுதணும். ஐ ஃபீல் லைக் டச்சிங் மை கேரக்டர்ஸ் இஃப் ஐம் கோயிங் டு ரைட். ஸோ ரைட்டிங் ப்ராசஸ் வில் பி லைக் என்னோட அந்த முக்கியமான அந்த கேரக்டரோட அந்த ஒரு அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த ஃபிலாசபி ஆஃப் த பர்சன் இருக்குல்ல. வேலுன்றவன் அந்த என்னோட கதையோட ஹீரோ வந்து வேலுன்றவன் வந்து கெட்டவன், ஆனால் அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னால் அதை சுற்றி எழுதி பில்ட் பண்ண முடியுது, என்னால் பில்ட் பண்ண முடியும். அது 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 மட்டும் இல்லாமல் இந்த கதையில் நான் என்ன கோத்ரூ பண்ணேன்னா, கோத்ரூ பண்ணுறது இந்த கதையில் ரொம்ப முக்கியமாக என்ன இருந்தேன்னா, அந்த குவர்க் போயிடவே கூடாது, அந்த ஃபன் ஆஃப் த பர்சன் போயிடவே கூடாது, அவன் எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கணும் போது நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, மியூசிக் இல்லாமல் எழுத மாட்டேன். என்னோட படத்துக்கு வந்து நான் எல்லா படத்துக்கும் நான் வந்து இப்போ நீங்கள் உங்கள் மூட் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் ஒரு 5 சவுண்ட் ட்ராக் கொடுக்க முடியும். பாட்டு ஒண்டி கொடுக்க மாட்டேன், நான் சவுண்ட் ட்ராக்கே கொடுப்பேன், ஓஎஸ்டி கொடுப்பேன், சிம்ஃபனி கொடுப்பேன். ஸோ ஐ வில் ஹாவ் அ மியூசிக் பிளேயிங் இன் லூப் த்ரூ அவுட் த டே, த்ரூ த மந்த்ஸ், த்ரூ த இயர்ஸ் ஆஸ் ஐ ரைட். ரைட்டிங்கில் இருக்கு. அண்ட் அது எனக்கு ஒன்று கொடுக்கும். நான் வந்து இப்போது இஃப் ஐம் கோயிங் டு ரைட் ஒரு சீன் வச்சு எக்ஸாம்பிள் அது இப்போ நான் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டீங்களா, சார்லி சார் பற்றி எழுதும்போது நான் சத்ரியனோட தீம் மியூசிக் இருக்குல்ல, ஓகே ஓகே அதான் சார் இது சத்ரியனோட தீம் மியூசிக் வந்து லூப் அது ஒண்டி போட்டு லூப்பில் எழுதினேன். அது ஒண்டி லூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் எனக்கு அது போயினே இருந்தது. நான் சும்மா இருக்கும்போது அது போயினே இருக்கணும், அது என் மைண்ட்லேயே இருக்கணும். டக்குன்னு ஒரு மொமெண்ட் வரும், இவன் இங்கேருந்து இந்த ஓவர்லாப்லேருந்து வந்து இதை வந்து இதை பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது எழுதுவேன். இப்போது இது இருக்கு இல்லையா, இப்போது வேலு அண்ட் ரதி அவங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் இருக்குல்ல, அது விரசத்துக்குள்ளே போகாத மாதிரி எழுதணும். அதனால வந்து ஐ வில் லிசன் டு வெரி ஃப்ளர்ட்டி சாங்ஸ். இது எழுதுனேன் நெட்ரிக்கனோட அதுதான் நான் லூப்பில் போட்டு எழுதுனேன். ஸோ எனக்கு என்னென்னா அவங்க யாரோ வேற எதுக்கோ ஒரு கம்போஸ் பண்ணியிருக்க மியூசிக் வந்து எனக்கு நிறைய சீன்ஸ் கொடுக்காது, மொமெண்ட்ஸ் கொடுக்கும். மொமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு இட் புட்ஸ் மீ இன் த மூட் டு ரைட். அதுக்கு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ரெஃபரன்ஸ் மியூசிக் வச்சு என்னோட ஹோல் படமும் நான் என்னன்னா, இப்போ என்னோட ஸ்பாட்டிஃபை எடுத்தீங்கன்னா என் படத்துக்கு நான் வந்து ரெஃபரன்ஸ் சீன் எழுதி இந்த சீனுக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் எழுதி நான் வந்து ஜிவி ப்ரோ கொடுக்கும்போது ஃபுல் படத்துக்கும் ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு கட் பண்ணி படமாக கொடுத்தேன். ஓகே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது பண்ணும்போது, எனக்கு அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மை ரைட்டிங் ப்ராசஸ் ஓட 90% டிபெண்ட்ஸ் ஆன் மியூசிக், மீதி 10% இஸ் மை லிட்டில் நாலேஜ் தட் ஐ ஹேவ். அவ்வளோதான். எனக்கு என்னன்னா, என் மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஆல்ரெடி ஹிட் ஆன படத்தோட மியூசிக் எல்லாம் வச்சு கொண்டு வரீங்க, அதை மீறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, கேட்டால் அப்படியே கொண்டு வந்து கொடுங்க, நான் உங்களை ஹாப்பி பண்ணுறேன் அப்படின்னாரு அவரு. நான் உங்களை குஷிப்படுத்துறேன், நீங்கள் ஒன்று வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதை தாண்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் எனக்கு நல்லா தெரியும், ரெஃபரன்ஸ் மியூசிக் வச்சுட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் டோன் டவுன் ஆயிடும், ஓஜி மாதிரி இருக்கும். நீங்க என்னன்னா 10 படத்துல இருந்து எடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அது அவரு பார்த்துட்டு தெரிச்சுக்குவாரு, யோ இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு சித்து வந்துட்டு என்னன்னா ஒரு மியூசிக்கலாவே ஒரு பதில் சொன்னார் பிரதர். சவுண்டிங் ஆஃப் ஃபேமிலி சவுண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த படத்துக்கான சவுண்டிங்னு ஒண்ணு இருக்கு. அந்த சவுண்டிங்ல தான் எல்லாமே இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நான் அங்கிருந்து ஒண்ணு இங்கிருந்து தலைவன் சொன்ன மாதிரி 80ஸ்ல ஒண்ணு 90s கொடுத்தேன். என்ன தெரியுமா பண்ணேன் நான் வந்து, என்னன்னா உனக்கு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஜிவி ப்ரோ வந்து என்கிட்ட வந்து ஐ திங்க் இஸ் அ டிலைட் டு ஒர்க் ப்ரோ, ப்ளீஸ் கோ அண்ட் மீட் ஹிம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னன்னா உனக்கு என்ன, என்னோட ஐடியா என்ன, என்னோட ஸ்க்ரீன் பிளே என்ன, என்னோட டேஸ்ட் என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் அதை ஃபாலோ பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணார்னா,
எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி. இதுதான் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதனால அவர் எனக்கு நிஜமா சொல்றேன், எனக்கு வந்து இதை கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி தாங்களேன்னு நான் ஒரு இடத்துல கூட சொல்ல. சி, அப்பார்ட் ஃப்ரம் த ஆடியோ அண்ட் மிக்சிங் இஷ்யூஸ், ஐ திங்க் ஐ ஹாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்ஸ். I mean, recently that has come. My mind will be really good. அப்படின்றது I have my belief system. ஓகேவா? அது வந்து அதெல்லாம் என்னோட டேஸ்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரு ஒரிஜினலாக கொடுத்தாரு. அது ஒரிஜினலாக கொடுக்கும்போது என்னன்னா, இது என் டேஸ்ட்குள்ளே தான் இருக்கு. அவரோட ஒரிஜினலும் என் டேஸ்ட்குள்ளே தான் இருக்கு. ஸோ that's how it worked for me. I think வேர்ட்ஸை விட மியூசிக் ஆமா ஆமா அதுல வந்து ஒன்னு கொடுக்குது, அது எழுத வைக்குது. ஆமா ஆமா ஃபோர்ஸ் பண்ணி அது எழுத வைக்குது. ஆமா. எனக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நானும் கம்ப்ளீட் ஃபிலிமோ 8 ரீலுக்குமே வந்து ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் வச்சு இந்த சீனுக்கு இப்படிதான் மூடு இருக்கணும்னு சொல்லி எல்லாமே வச்சு தான் RR காமிச்சோம். ஸோ RRல போய் உட்காரும்போது அவர் ஒரு ஓஜி வேற, அவர் பல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜ் அவர் வந்து ஆடியோ ட்ராக்கையும் மியூட் பண்ணிட்டாரு, டைலாக்ஸே மியூட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் இருக்கு சார்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணும்போது, சார் ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் பெஸ்ட் ஓஎஸ்டி, ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஎஸ்டி ஸ்வீட் ஹார்ட் பொறுத்தவரை. எனக்கு அந்த சவுண்டிங்ஸும் கொஞ்சம் குவாக்கியா வேணும்ன்றது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்பப்போ வந்துட்டு சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம சொல்றது புரியும், சில நேரங்களில் அவர் சொன்ன மாதிரி மியூசிக் எக்ஸ்பிளைன்ஸ் பெட்டர் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்றத அவர் அப்போ ப்ளே பண்ணி கேட்டுப்பாரு. கேட்டு ஓகே இந்த மாதிரி ஒன்று வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தது. பட் அதை அவாய்டும் பண்றது இல்ல. அது சித்துக்கு கூட உட்காரணும். ஓகே, நீங்க என்ன வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க, ஸ்டுடியோவே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோச்சுக்கோ. அவர் அந்த வைப் அங்க அவர் கூடவே தான் இருக்கணும். ஒரு நாள் வரலன்னா நான் கோச்சிட்டேன் போங்க, நான் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அவங்க பொண்டாட்டிலாம் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, நீங்க தான் அவர் விடவே மாட்டீங்க வீட்டுக்கு. நைட்டு அவர் ஆனா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு பிரதர். அவங்களுக்கு ஒண்ணுமே செட்டே ஆகலைன்னா சரி நீங்க போயிட்டு வாங்க 2 நாள் கழிச்சு வாங்கினா, 2 நாள் கழிச்சு வந்தோம்னா யோசிச்சதோட ஒன்று சூப்பரா ஒன்று. ரத்தினமே அப்படி வந்து ஒரு மேட்டர் தான். ரத்தினமே எங்களுக்கு எது போட்டுமே சாட்டிஸ்ஃபை இல்லாதப்போ ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டாரு. எக்ஸ்ட்ரானரி. எனக்கு எனக்கு பார்க்கும்போது அழுக வருது. விக்கி இது பண்ணும்போது எனக்கு அழுக வந்துகிட்டே இருக்கேன்னா, ரத்தினமே அந்த அளவுக்கு தூக்கி ஒன்று கொடுத்துருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தா. எக்ஸெப்ட் 3BHK மற்ற 3 படங்கள்ல அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அம்ரித் ராம்நாத் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வருஷன் ஸ்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல அந்த ஒரு சாங் போதும். அது வந்து ஐ திங்க் பிளாஸ்ட். ஏன்னா அது நான் ட்வைஸ் பார்த்தேன் வருஷங்களுக்கு ஸ்டேஷன். நான் பார்த்தேன் அந்த பாட்டுக்கு செகண்ட் டைம் போனது அந்த பாட்டுக்காக மட்டுமே தான் நான் படத்துக்கு போனேன். ஸோ அதே மாதிரி 3BHKல எனக்கு அந்த எப்படி பண்ண போறாருங்கிற ஒரு டவுட் இருந்தது, ஆப்வியஸாக டவுட் இருந்தது. பட் அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்டட். இதுதான் 3BHK, இது அடையாளம் இதுதான் அப்படின்னு மாறுச்சு. ஸோ அம்ரித்தோட ஒர்க் பண்ண அந்த ஸ்டைல் உங்களுக்கு எனக்கு அதே தான். இப்போ எனக்கு இந்த படத்துக்கு இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒருத்தர் வேணும்னு தேடிட்டு இருந்தப்ப எனக்கு அம்ரித்தோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலமா இப்படி ஒரு ஒர்க் இருக்கு, அருண் பிரதர் தான் சொன்னாரு, இவரோட சாங்ஸ் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கேட்டு எனக்கு அந்த சவுண்டிங்ல ஒரு சோல் எப்படிப்பட்ட பிளட். ஆமா, பாம்பே. அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். நமக்கு சில பேர் மீட் பண்ணும்போது ஒன்று தோணும் இல்லை. ஸோ எனக்கு அது இன்ட்யூஷனலாக தோணுச்சு, இவர் இந்த படத்தை ஓன் பண்ணி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஸ்கோர் சாங்ஸ் எல்லாமே ரைட்டிங் மாதிரியே அது ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. நிறைய ஸ்கோர்லாம் அப்படியே ஒரு 2 மாதம் அப்படியே மார்னிங் மீட் பண்ணுவோம். ஒரு சீன் எழுதுற மாதிரி அந்த ஸ்கோர் எழுதுவோம் அந்த சீனுக்கு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கியூ வச்சுக்கலாம், இங்கே சைலன்ஸ் இருக்கட்டும், திருப்பி இப்படி போகலாம் எப்படின்னு. அதே மாதிரி ஒரு சொன்ன மாதிரி சவுண்டிங்காக இந்த ஹோல் படம் ஒரு சவுண்ட் ஸ்கேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான ப்ராசஸ். அது ரிமெம்பர் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் மெயினாக வயலினை அப்படி பேசி பேசி தான் டிசைட் பண்ணுவோம். ஓகே, வயலினை எல்லா தீம்ஸோட கோரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வயலின்ல ஒரே டியூனை நம்ம ரொம்ப ஜென்டிலாவும் ப்ளே பண்ண முடியும், அதோட ஹையும் போக முடியும்னு சொல்லி அப்படி நிறைய பேசி ஐடியேஷனா பேசி நிறைய விஷயம் ஃபிகர் அவுட் பண்ணோம், நிறைய விஷயம் கண்டுபிடிச்சோம். அது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல இப்ப என்னோட ஜெனரல் ஒப்பீனியன் மியூசிக் வச்சே நம்ம எப்படி சொல்றேன். இப்போ ஒரு சில சாங்லாம் வேணாம், இதெல்லாம் வைரல் ஆக்காதீங்க, இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்டா அது ஒரு சூப்பரா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். மேபி அது நிறைய டைம் அது ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் அந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு அந்த ஒரு கீயா இருந்தது, அந்த ஒரு மியூசிக் எஸ் அது ஒன்று இருந்துச்சு. அண்ட் மாஸ்க்கு ஒரு கீயா இருந்தது, கண்ணு மொழி அந்த சாங் கீயா இருந்தது. பட் எனக்குலாம் அது ஒன்று தோணுச்சு, 3BHKலே அந்த சாங் வந்து வைரல் ஆகட்டும், ஆனால் அந்த ரீல்ஸ்குள்ளே சிக்கிற வேணாம். ஸ்வைப் பண்ணால் அந்த பாட்டே வந்துட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி இதாகும். உங்களுக்கு தோணி இருக்கா? ஆப்வியஸாக அது ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல், அது இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு தோணி இருக்கா அது ரொம்ப ஓவர்டு ஆயிட வேணாமே அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா? வெரி ஓல்ட் ஸ்கூல் இருந்துச்சுங்க.
எனக்கு ஐம் நாட் அட் ஆல் தட் பர்சன். ஓகே ஓகே. எனக்கு படம் பார்த்துட்டு இல்லை படத்துக்கு முன்னாடி சாங் ரிலீஸ் ஆகிட்டு எல்லாரும் கேட்டு ஹிட் ஆனால் எனக்கு அப்படி ஆகுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் ஏன்னா பண்ண மியூசிக் நான் டைரக்டரும் அப்படிப்பட்ட ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஐம் தட் கைண்ட் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல். இன்னும் நான் அங்கே தான் இருக்கேன். மேபி நான் ஆமாம்மா, நானும் இவால்வ் ஆகிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரீல்ஸில் வர்றது இது எல்லாமே வந்து இட்ஸ் ஓகே ஃபைன், பட் ஐம் நாட் தட் பர்சன். எனக்கு வந்து எனக்கு என்னென்னா அது அங்கே கேட்கணும், அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்கணும். எனக்கு வந்து அந்த முதல் தடவை வந்து சந்தன தென்றலை படம் அந்த அந்த பாட்டை பார்த்துட்டு கண்டு கொண்டேன்ல முதல் தடவை தியேட்டரில் பார்த்துட்டு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் பாட்டாக கேட்டேன் அந்த பாட்டை, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், திருப்பி எனக்கு அதை போய் பார்க்கும்போது இருக்குல்ல அந்த ஒரு மொமெண்ட் தட் இட் கிரியேட்ஸ் ஃபார் யூல, தட் இஸ் லைக் பியாண்ட் வேர்ட்ஸ். யூ cannot find words for that. யுவர் தாட் ஆன் திஸ்? எனக்கு இப்போ ஒரு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எனக்கு பழக்கம் இருக்க டேரக்டர்ஸாக இல்ல அது ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆச்சு, அதுன்னு சொல்லலை. இல்லை நான் சொல்ல வந்தது என்ன, எனக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃபீல் தான். முன்னாடி வந்து எவர்கிரீன் சாங்ஸ்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஆல்பமாக இருந்தாலும் எவர்கிரீன் சாங்ஸ் போய் கேட்குறவங்க வந்து எனக்கு ஒரு எவர்கிரீன் சாங் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு அந்த டேர்மே இல்லையோன்னு தோணுது. இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு வேணும், ஓகே, வைரல் ஆகிற மாதிரி ஒரு பாட்டு வேணும், இன்ஸ்டன்ட். அந்த இடத்துல ஒரு ஹுக் வைங்க. ஆமாம். ஆனால் என்னன்னா, இப்போ நான் பேசின ஃபெலோ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, எனக்கு வந்து அந்த எவர்கிரீன் அப்படின்றது மேலே தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு நாட்டம் இருக்குது. பட் தென் எங்கிருந்து இந்த ட்ரெண்ட் கல்ச்சர் வருதுங்கிறதும் புரியல. நான் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படி ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் இல்லைங்களா, எப்படியாவது தெரிஞ்சிடணுங்கிறதுல பெரிய பிரயத்தனம் இருக்கும். பாட்டு அதுக்கு ஒரு பெரிய டூல் இல்லைங்களா. நீங்கள் சொன்ன என்னோட பேசிக் ஆசையாக இருந்தால் இந்த பாட்டை தெரிஞ்சால் ஓ நீங்கள் அந்த படமா, எனக்கு என்னன்னா ஜோ படத்தில் ஜோவோட உயிர் நாடியவே அந்த உருகி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும்னு தான் நான் கேட்டேன். ஹீரியே சாங்கை தான் நான் வந்துட்டு ரெஃபரன்ஸாக கொடுத்தேன். ஹீரியே சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் பிரதர். எனக்கு மெலடிக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் உருகி இது இந்த ஹுக்குக்குள்ள மாட்டாத ஒரு ரொம்ப மெலடியஸான சாங். ஆனால் அது பார்த்தா அது பிளாஸ்ட். ஆக்சுவலாக உருகி ரீல்ஸ்ல மாட்டிச்சு. அதனாலேயே என்னமோ எனக்கு உருகியை விட ஒரே கணா ரொம்ப பிடிக்கும். ஒரே கணா கோவை குளிராவும் ஒரே கணாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால அது படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு படத்தை வெளியே தெரிய வச்சிடணும், எப்படியாவது கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துடணுங்கிற இன்டென்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ரசிக்கிறதுக்கு ஆமா எனக்கு பாட்டு அந்த மாதிரி இருந்தா பிடிக்கும் எல்லாமே. அதை தாண்டி சார்ட் பஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறதுல. ஆனா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஓகே தான், பட் எனக்கு அந்த பாயிண்டோட எனக்கு ரத்னமே தான். எனக்கு ப்ரமோஷன் மெட்டீரியலுக்கு ஒரு சாங் யூஸ் பண்ணுவேன், ஆனா எனக்கு ஃபேவரட் ரத்னமே தான். அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும் கண்டிப்பா. எனக்கு ஏன் இங்க ஆரம்பிச்சுன்னா 3 BHK நல்ல வேலை சாங் ஹிட் ஆயிடணும், ஆனா அது ரீல் சிக்கிர கூடாதுன்னு இருந்துச்சு. எனக்கு அந்த கனவெல்லாம் நிஜமாகி வந்தே போகணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு? எனக்கு லிட்டலா தான், இப்போ எல்லாருக்கும் போய் சேர்ந்தா ரீல்ஸ்ல போகுதுன்னா அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அதே சமயம் சில பேர் அதை பர்சனலா அவங்க இப்போ நாங்க கனவெல்லாம் பண்ணும்போது இதான் நினைச்சோம், யாராவது அவங்க லைஃப்ல ஒரு நல்ல மூமெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு இதை மியூசிக்கா போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அது ஹாப்பியா இருக்கும். நான் அந்த மாதிரி சில இது பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் நம்ம படம் வந்து ஒரு 1 monthல அவங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த சாங் போட்டு அதுதான் சக்சஸ். ஆமா, ஒருத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் காருக்கு இதை அனுப்பியிருந்தாரு கனவு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு. பட் அதே சமயம் அது ஒரு ரீல்ஸ்ல போறது வந்து இந்த படத்தை விசிபிலிட்டியா இந்த படத்துக்கு ரெண்டுமே சந்தோஷம் தான் சார். இப்போ ரீல்ல போடுறவங்களுமே பிடிச்சு தானே போடுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி. இமிடேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபிளாட்டரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இமிடேட் பண்றாங்க, அதை திருப்பி பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு, அவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குன்னா பண்றாங்க போது ரெண்டுமே ஹாப்பி தான் சார். ஆர்கானிக்கா நடக்கும்போது அது ஃபைன். சில நேரத்துல பம்பார்ட் பண்றாங்க. இதுல என்ன தெரியுமா ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ எனக்கு ரீல்ஸ்ல போடுற மாதிரி பாட்டு வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு ரீல்ஸ்ல இது வரணுங்க, இது வந்துகிட்டே இருக்கணும், பாட்டு அந்த மாதிரி இருக்கணும், ரீல்ஸ்ல போடுற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணி தாங்கன்னு கேட்கும்போது தான் அதோட அந்த ஒரு ஆர்கானிக்காக ஒன்று நடக்குதுல்ல, அது எல்லாமே கம்மியாகுது. எனக்கு ரீல்ஸில் ஹிட் ஆகிற மாதிரி பாட்டு தாங்க, இது எல்லாம் போட்டு எல்லாருமே எல்லாம் இங்கே பண்ணுறவங்க எல்லாமே அதுக்குள்ளே தான் அது அப்படியே கேட்கணும், அந்த மாதிரி எனக்கு வேணும். உங்களுக்கு பயம் இருந்திருக்கா? ஏன்னா கண்ணு மொழி ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பேர் அவ்வளோ இதில் நான் கேட்டாங்க, உங்களுக்கு இது பயம் இருந்தது? கண்ணு மொழி பயங்கரமாக ரீல்ஸில் அடிச்சு. ஆமாம் ப்ரோ, வந்துச்சு, அது எல்லாமே வந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு அது ஐம் நாட் சேயிங் தட் ஐ டிட் என்ஜாய் இட்.
பட் ஆனால் வந்து எனக்கு அது நடக்கலை. என்னுடைய நண்பர்களுக்கு அது எல்லாமே நடந்திருக்கு. ரீல்ஸில் ஹிட் ஆகிற மாதிரி பாட்டு வேணும் நமக்கு. எனக்கு பாட்டு நல்லா இருந்தால் படம் ஓடும் எனக்கு. அப்படி இல்லை. ரீல்ஸில் ஹிட் ஆகிற மாதிரி பாட்டு வேணும். அது மூலிமா ரீல்ஸ் வெளில உள்ள ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கும். ஐ டோன்ட் திங்க் மேபி நான் இவால்வ் ஆகலாம் லேட்டராக. பட் இப்போதைக்கு நாங்கள் இல்லை. ஓகே. இல்லை இப்போ எழுதும்போதே இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஓஜி மியூசிக் ரெஃபரன்ஸு சாங்ஸ் என்ஜாய் பண்ணதெல்லாம் சொல்கிறீங்களே, அப்போல்லாம் ஆப்வியஸாக ஒரு படத்துக்கு ஒரு மினிமம் 3 சாங், மினிமம் தான் 3 சாங், மேக்ஸிமம் 4 இருக்கும் 5 இருக்கும். பட் இப்போ ரைட்டிங் ப்ராசஸில் உட்காரும் போதோ இல்லை டைரக்ஷனாக நீங்கள் போய் கேட்கும் போதோ அப்படி பண்ண முடியாது. எனக்கு ஒரு 4 சாங் வேணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கானிக்காக சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு 4 பாட்டுலாம் தேவைப்படுது அப்படின்னு ஆர்கானிக்காக கேட்க முடியாதா? இல்லை லென்த் ப்ராசஸ் இருக்கா? அது என்ன மாதிரியான இல்ல நம்ம படம் டிஃபால்ட்டா நம்மதுல 7 சாங், அதை நரேட்டிவாவே அது தேவைப்பட்டதால ஒரு 7 சாங் பண்ணோம். பட் அதை நிறைய பேர் சொன்னாங்க யூஸ்வலி 3 சாங் தான் இருக்கு ரொம்ப ரேரான்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஆடியன்ஸ் அட்டென்ஷன் மேக்ஸிமம் படங்களுக்கு 3 சாங்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு 7 சாங் உட்கார்ந்துருச்சு படத்துல. சார் தேவைப்படும் சார். ஆமா கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணணும்னா சாங் வேணும். நேரத்தை, அதாவது 4 மாசத்தை நீங்க குறுகிய காலத்துக்குள்ள காமிக்கணும். இப்போ எனக்கு வந்து 400 நாட்கள் அப்படிங்கிற மேட்டரை காமிக்கிறதுக்கு ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு அதுக்கெல்லாம் சாங் ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்டென்சிட்டி, ஒரு விஷயத்தை எலிவேட் பண்றதுக்கும் சாங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவாவே உங்களுக்கு வந்துடும். சாங் கரெக்டா படத்தை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்துடும், தானாவே வந்துடும். அது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தனியா ஒரு பாட்டுன்னா அது இன்னைக்கு 3 BHKக்கும் சரி உங்களுதும் சரி எனக்கு என்னவோ அது எனக்கு சாங் ஒன்றும் எங்கேயுமே எனக்கு இறைச்சலாவோ எனக்கு எங்கேயும் போய் எனக்கு வெளியே வந்து நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கிறோம் பாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. தேங்க்யூ சார், ஹாப்பி சார். இப்படி கேட்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒன்னு இருக்கு பிரதர், ஆல்பம்க்கு இத்தனை சாங் வேணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம போய் ஆல்பமை சேல் பண்ண போறோம் இல்லைங்களா, சாரிகாமாவோ டி சீரீஸோ திங்க் மியூசிக்கோ எங்க சேல் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் நம்பர் வேணுங்கிறது அங்க ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஓகே ஓகே. ஃபார்ச்சுனேட்லி இல்ல வேற கவுண்ட் இருக்கு. ஓகே. ஃபார்ச்சுனேட்லி அது நம்மளுக்கா வந்து உட்காந்துரும். சில சமயம் நீங்க வைக்கணுன்றதுக்காகவும் வைக்க வேண்டிய சூழலும் வரலாம் அப்படிங்கறதான் மேட்ரு. அது ஒரு நல்ல நம்பருக்கு தான் நீங்க சேல் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க அப்படி அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறேன், எனக்கு இத்தனை நம்பர் வேணும்னு கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு அப்படிங்கிற. அது நடந்துச்சு இல்ல பிரதர், அது இருக்கும். அது இல்லாம எப்படி இருக்கும்? அது டிஃபால்ட்டா இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அது உட்கார்ந்துருது. நம்மளுக்கு தேவையான சாங்ஸ் அவங்க போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு சாங்ஸ் வந்து உட்கார்ந்துருது. இல்லனாலும் நம்ம வச்சுதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஆடியோ சேல் பண்ண போறீங்க அப்படின்னா அது தேவைதான் படுது. எனக்கு வந்து ப்ரையரா இருந்தபோது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து 2 பாட்டு தான் இருந்தது. சரி. அப்புறம் யுவன் சார் கிட்ட நரேட் பண்ணி போகும்போது சார் சஜஸ்ட் பண்ணி 3ஆவது ஒரு பாட்டு ஒன்று வந்தது. நாங்க லேபிளுக்கு ப்ராமிஸ் பண்ணதை விட 2-3 ட்ராக் எக்ஸ்ட்ரா டெலிவர் பண்ணோம். ஓகே. இப்போ ஆசம் கிஷா வந்து பிளான்லேயே கிடையாது. அங்கே இன்ட்ரோல் பிளாக்ல வந்து வெறும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பிளான் பண்ணது. அது தனியாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆமாம்மா, அது வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக மட்டும் தான் இருந்தது. அந்த ஸ்கோர் நல்லா இருக்கவும் அது தனியாக ஒரு ட்ராக்காக எடுத்து அதுக்கப்புறம் தான் அது ஒரு தனி மியூசிக் ட்ராக்காக பிளான் பண்ணி அதை தனி ஒரு பாட்டாகவே மாற்றணும். அதே மாதிரி வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்க அந்த அம்மாவை மீட் பண்ணுற போர்ஷனில் இருக்க பிட் சாங்கு அண்ட் ஓப்பனிங்கில் அந்த பெயிண்ட் பால் சீக்வன்ஸில் இது எல்லாமே தனித்தனி ட்ராக்காகவே வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் என்னோட ரொம்ப அந்த ரஃப் டிராஃப்ட்ல வந்து பாட்டே கிடையாது படத்துல. அதுக்கப்புறம் 7 ட்ராக் இருந்தது. ஓகே. ஆனா உங்களோட டிராஃப்ட்ல எப்படி இருந்தது? என் டிராஃப்ட்ல பாட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல பாட்டே கிடையாது. எழுதுறது ஃபுல்லா பாட்டு கேட்டு. ஆமா, பாட்டு கேட்டு தான் எழுதுனேன். ஃபுல்லா நான் என்ன பண்ணிருப்பேன், சார் படிக்கும்போது நான் ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து ஒரு சீன் எழுதி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேக் ரெஃபரன்ஸ் மியூசிக் அப்படின்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் எந்த மியூசிக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன், ப்ளீஸ் லிசன் டு திஸ் தான் போட்டு எழுதுவேன் டியூரேஷனோட. ஏன்னா அது நான் வெற்றி சார் கிட்ட போகும்போது அதை நான் போட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஒரு நோட் மாதிரி கொடுத்துட்டீங்க. நான் அவ்வளோ அதை பக்கத்துலேயே எழுதிட்டேன். அந்த இன்டீரியர் லொக்கேஷன் டே ஆர் நைட்டா அப்படின்னு போட்டுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் முடிகிற இடத்துல கீழே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருக்கும் ரெஃபரன்ஸ் மியூசிக் சத்ரியன் ஒர்க் அவுட் தீம் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே ஓகே. இதை போட்டு தான் நான் எழுதுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒண்டி எனக்கு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அது ஒண்டி நான் வந்து கதையில் இருந்தது. அதுவும் அப்புறம் வந்து எனக்கு ஓப்பனிங் கிரெடிட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எழுதினேன். ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் சார்கிட்ட சொல்லுவது, இல்லை சார் எனக்கு ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லாம் வேண்டாம் சார், ஒரு கருப்பு ஃப்ரேமில் பேர் வந்துட்டு அப்புறம் படம் ஆரம்பிச்சிட்டா கூட போதும் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம்
7 பாட்டு ஹேப்பன் ஃபார் மை ஃபிலிம். அந்த 7 பாட்டும் இட் ஒர்க் ஃபார் மீ.